காஜு மண்டி கிராமம் ஒரு ஹைவே ரோடுக்கு பக்கத்துல இருந்துச்சு. அந்த கிராமத்துல இருந்தான் ரமன். ரமன் ரொம்ப படிச்சவன், ஆனா வேலை இல்லாதவன். அவனுக்கு அப்பா அம்மா கூட இல்ல. ஆனா ஹைவேக்கு பக்கத்துல ஒரு சின்னதா நிலம் இருந்துச்சு. அதுல அவன் காய்கறி செடிகளை வளர்த்தான். அப்புறம் அதை வித்து அவனோட செலவுக்கு வச்சுப்பான். ரமன் வெஜிடபிள்ஸ் விற்க பார்லர்காரங்க வீட்டுக்கு போவான். பார்லர்காரங்களோட பொண்ணு ரூபா ரமன் கிட்ட தான் காய்கறி வாங்குவா. ரூபா ஒரு வயசு பொண்ணு, ரொம்ப அழகாவும் இருப்பா. அப்படியே பால் போல வெண்மையான நிறத்துல இருப்பா. ரமன் ரூபாவை விரும்ப ஆரம்பிச்சான். அப்புறம் தினமும் காய்கறி விற்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போவான். இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறது? நாம ரூபாவை அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கணும். மறுநாள் ரமன் காய்கறி விற்கிறதுக்கு அங்க போனான். அப்ப பார்லர்காரம்மா காய்கறி வாங்குறதுக்கு வெளியே வந்தாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரமன் தன்னோட பேச்ச ஆரம்பிச்சான். ஆண்டி, நான் ரூபாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இத கேட்டதுமே பார்லர்காரம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு. ஓய், உருளைக்கிழங்கு வெங்காய கடை, உனக்கு தெரியுமா, என் பொண்ணை பால்ல நான் குளிக்க வைக்கிறேன். காய்கறி சாப்பிட்றது என்னமோ நான் தான், ஆனா அவளுக்கு பால், வெண்ணெய், தயிர், பன்னீர்னு கொடுக்குறேன். உன் மூஞ்சிக்கு என் பொண்ணு உனக்கு கேக்குதா? மரியாதையா இங்கேருந்து ஓடி போயிடு. மறுபடியும் இந்த பக்கம் வந்து உன் முகத்தை காட்டாத. இப்படி சொல்லிட்டு பார்லர்காரம்மா கோவத்துல உள்ள போயிட்டாங்க. நிராசையோட ரமன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். ஆனா அவனுக்கு பின்னாடி நின்னு ரூபா அழுதுகிட்டு இருந்தா. ஆமா, நீயும் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டியா ரூபா? மேலேயும் எந்த தப்பும் கிடையாது. என் அம்மா மேலேயும் எந்த தப்பும் கிடையாது. நான் அம்மாவோட முடிவுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன். நீ என்ன உண்மையாவே விரும்பினா அம்மாவோட முடிவை மாத்து, பெரிய ஆளாகி காட்டு. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ரூபாவும் போயிட்டா. அப்புறம் ரமன் என்ன பண்ணானா, வீட்டுக்கு திரும்பி வந்தான். அப்படின்னா ரூபாவும் என்ன விரும்புறா, ஆனா அவங்க அம்மாவை நினைச்சு அவ பயப்படுறா. பெரிய ஆளாகி காட்டணும்னா நான் காய்கறி வியாபாரத்தை அதிகமாக்கணும். இப்ப அதுக்கு நமக்கு தேவை தண்ணீர். அப்புறம் என்ன, தன்னோட முழு முயற்சியால தன்னோட முன்னோர்கள் இடத்துல ரமன் ஹைவேக்கு பக்கத்துல இருக்கிற அவனோட இடத்துல ஒரு கிணற தோண்ட ஆரம்பிச்சான். ஆனா கடைசியில தோல்விதான் ஏற்பட்டுச்சு. 100 அடி தோண்டினதுக்கு அப்புறம் கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கல. அப்புறம் ரமன் ரொம்ப வேதனையோட அழ ஆரம்பிச்சான். என்னோட முழு முயற்சியில என்னோட முன்னோர்கள் கொடுத்த இடத்துல நான் கிணறு தோண்டினேன். ஆனா என்ன ஆச்சு? தூசி, மண்ணு, கல்லு தான் கிடைச்சது. ரமன் அழுதுட்டு இருக்கும்போது அங்க ஒரு சாது பாபா வந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அழுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுப்பா. இந்த நிலம் சபிக்கப்பட்ட ஒரு நிலம். இங்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிச்சயம் கிடைக்காது. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிஷி கமண்டலத்துல பாலை எடுத்துக்கிட்டு வந்து இந்த இடத்துல தியானம் பண்றதுக்காக வந்தாரு. அவர் அந்த கமண்டலத்தை இங்க வச்ச உடனே அந்த கமண்டலம் விழுந்துடுச்சு. அப்புறம் எல்லா பாலையும் இந்த மண்ணு குடிச்சிருச்சு. அந்த ரிஷிக்கு ரொம்ப கோபம் வந்து இந்த மண்ணை பார்த்து சபிச்சிட்டாரு. இந்த மண்ணு சின்ன சின்ன துளி தண்ணீரை கூட தேடிட்டு இருக்கோன்னு. அந்த பாபா சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப சோகத்தோட ரமன் வீட்டுக்கு வந்தான். வந்து தூங்கிட்டான். ராத்திரி அந்த ஹைவேல ஒரு பால் டேங்கர் வண்டி கவுந்துடுச்சு. திடீர்னு அந்த டேங்கர் கவுந்ததுனால அப்புறம் அதுல இருந்த பால் எல்லாமே ஹைவேஸ்ல ஓட ஆரம்பிச்சது. காலையில இருக்கும். ரமன் அந்த ஹைவேக்கு வந்தான். அவன் கவுந்து போன அந்த டேங்கரை பார்த்தான். ரமன் அந்த கிணத்துக்கிட்ட வந்தான். அவன் கிணத்தை பார்க்க அவன் அதிர்ந்து போயிட்டான். அந்த கிணறு முழுக்க பால் நிறைஞ்சு இருந்துச்சு. டேங்கர்ல இருந்த பால் எல்லாமே இந்த கிணத்துல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரமன் இப்படி யோசிச்சுட்டு தான் இருந்தான். ஆனா பின்னாடி இருந்து யாரோ பேசுற சத்தம் கேட்டுச்சு. ரமன் பின்னாடி திரும்பி பார்த்தான். பின்னாடி ஒரு சேட் நின்னுட்டு இருந்தாரு. நான் தான் மில்கா சேட், மில்கா அண்ட் மில்க் கம்பெனியோட ஓனர்.
விவசாயிங்க கிட்ட இருந்து பாலை வாங்கிக்கிட்டு எங்க டேங்கர் சிட்டிக்கு போகும். டேங்கர் லாரி கவுந்ததுனால அதுல இருந்த பால் எல்லாம் உங்க கிணத்துக்குள்ள வந்துடுச்சு. நாங்க எங்க பாலை எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கோங்க, ஏன்னா கிணறு என்னோடது, பால் உங்களதாச்சே. அப்புறம் என்ன, அந்த சேட் ஒரு டேங்கரை வர வச்சாரு. கிணத்துல வாட்டர் பம்ப போட்டாங்க. அப்புறம் கிணத்துல இருந்த பால் டேங்குக்குள்ள போக ஆரம்பிச்சது. 2 நிமிஷத்துக்குள்ள டேங்கர் ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா கிணத்துல இருந்து ஒரு துளி பால் கூட குறையவே இல்ல. சேட்டோட சேர்ந்து ரமனும் அதிர்ச்சியில நின்னுட்டான். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, எங்களது ஒரே ஒரு டேங்கர் பால் தான், அது மொத்தத்தையும் எடுத்துட்டோம், அதனால கிணத்துல பால் குறையவே இல்ல. இதுல இருக்கிற ரகசியம் தான் என்ன? இது வரைக்கும் வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதத்தை நான் பார்த்ததே இல்ல. இங்க பாரு ரமன், நான் 100 டேங்குக்கான மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். அப்புறம் கான்ட்ராக்டும் போட்டுக்கிறேன். தினமும் 100 டேங்கர் பால் வேணும். மில்கா அண்ட் மில்க் கம்பெனி உன் கிணத்துல இருக்கிற பாலை விற்கும். இந்தா 50 டேங்கருக்கான பணம் 1 கோடி ரூபாய். சேட் ரமனுக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாரு. ரமனுக்கு எல்லைய தாண்டின சந்தோஷம். மொத்த கிராமத்துலயும் கிணத்த பத்தின விஷயம் பரவுச்சு. அப்புறம் கிராமம் மொத்தமும் அந்த கிணத்த பாக்குறதுக்கு வந்துச்சுங்க. பார்லர் காரமாவும் ரூபாவை கூட்டிக்கிட்டு கிணத்த பாக்கிறதுக்காக வந்தா. அப்ப ரமன் சொன்னா, ஆண்டி, ரூபா பால்லயே குளிப்பா, பால்லயே முழுகுவா. பர் டே 1 கோடி ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன். இப்போ அது ஒத்துக்கோங்களேன். நாளைக்கு காலையில டீ குடிக்கவா, கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இத கேட்டதும் ரூபாவுக்கு வெக்கம் தாங்கல. அப்புறம் ரமனும் சந்தோஷப்பட்டான். மத்தியானம் மறுபடியும் சாது பாபா வந்தாரு. அப்புறம் சொன்னாரு, கிணத்துல எதுக்காக பால் நிறைஞ்சதுன்னா டேங்கர்ல இருந்த பாலும் கமண்டலத்துல இருந்த பாலும் ஒண்ணு சேர்ந்துடுச்சு. அப்புறம் இந்த கிணறு இனிமே குறையவே குறையாது. நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான். ரிஷி கொடுத்த சாபம் எனக்கு வரமா மாறிடுச்சு. இது போலதான் பால் நிறைஞ்ச கிணறால ரமனோட மொத்த வாழ்க்கையும் மாறிடுச்சு. அப்புறம் ரமன் பெரிய மனுஷனா ஆயிட்டான். வாடின்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல சுதீர் அவங்க அம்மா கூட இருந்தான். சுதீரோட அப்பா சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் காலமானாரு. ஆனா அவரு போகும்போது சுதீருக்காக ஒரு மாவு மிஷினும் அப்புறம் ஒரு டிராக்டரையும் விட்டுட்டு போனாரு. டிராக்டர் அப்புறம் மாவு மிஷினை வச்சு சுதீரும் சுதீரோட அம்மாவும் குடும்பத்தை நடத்துனாங்க. ஒரு நாள் சுதீரோட மாமா அவரோட பொண்ணு சுமதிய கூட்டிட்டு சுதீரோட வீட்டுக்கு வந்தாரு. சுதீரோட அம்மா சுமதிய உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் சுதீர் அவங்க மாமா கூட பேசிக்கிட்டு இருந்தான். சிட்டில அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அதை விட முதல்ல உன்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கேன், வேற என்ன வேணும்? அப்ப இதெல்லாம் வேண்டாங்கிறியா? பெரிய வீடு, பெரிய காரு, அப்புறம் அதுக்கு நிறைய பணம். உன்கிட்ட பண காசு இருக்கா? மாமாவோட வார்த்தைகள் சுதீரை சங்கடப்பட வச்சுது. அப்ப நான் என்ன பண்றது மாமா? ஏதாவது முயற்சி பண்ணு, வேலை செய்யி, பணம் சம்பாதி. ஐடிஐ எதுக்காக படிச்ச? சும்மா வீட்டுல சாப்பிட்டு தூங்கலான்றதுக்காக? உன்னோட கண்டுபிடிப்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? டிராக்டரோட சேர்ந்து உன்னோட மாவு மிஷினும் ஓடணும். சுதீர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். மறுநாள் மாமா சுமதிய கூட்டிக்கிட்டு அவரோட ஊருக்கு கிளம்பிட்டாரு. அவர் போகும்போது சுதீரை குழப்பி விட்டுட்டு போயிட்டாரு. சுதீர் டிராக்டரையும் மாவு மிஷினையும் பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் இதை எப்படி ஒன்னா ஆக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ ஒரு அம்மா கோதுமை எடுத்துட்டு வந்தாங்க. சுதீர் கிட்ட அவங்க சொன்னாங்க, நடந்து வந்தது ரொம்ப சோர்வா இருக்கு. உன்னோட மாவு மிஷின் நடந்து நடந்து என் வீட்டுக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த அம்மாவோட பேச்சை கேட்டுட்டு சுதீருக்கு புரிஞ்சு போச்சு அவன் என்ன பண்ணணும்னு. அப்புறம் என்ன, சுதீர் அந்த மாவு மிஷினை எடுத்து தன்னோட டிராக்டர்ல ஃபிக்ஸ் பண்ணான். சுதீரோட அம்மா வெளியே வந்தாங்க. அப்புறம் அந்த மிஷினை பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த மிஷினை எங்க எடுத்துட்டு போற? அம்மா, நீ சுமதிய உன் மருமகளா ஆக்கிக்கணும்னு நினைக்கிறல்ல, 1 வாரம் அமைதியா இரு. நான் பண்ணைக்கு போறேன். 1 வாரத்துக்கு அப்புறம் தான் திரும்பி வருவேன். என்னுடைய சாப்பாட்டை பண்ணைக்கு அனுப்பி வைங்க. இப்ப இதுல மிஷினை வைக்கணும். ஆனா எப்படி? ராத்திரியும் பகலும் சுதீர் வேலை செஞ்சான். நாட்கள் ஒவ்வொன்னா போச்சு. அப்புறம் சுதீர் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ண ஆரம்பிச்சான். அப்புறம் சக்சஸும் ஆக ஆரம்பிச்சான். 1 வாரத்துக்குள்ள சுதீர் டிராக்டருக்குள்ள மாவு மிஷினை ஃபிட் பண்ணான்.
அப்புறம் சுதீரோட டிராக்டர் மாவு மில்லா மாறிடுச்சு. இப்ப இதுக்கான ட்ரையல் எடுக்கிறது தான் பாக்கி இருக்கு. சுதீர் டிராக்டர் எடுத்துக்கிட்டு வந்தான். அப்ப அம்மா சொன்னாங்க, மாவு மிஷின் எங்க? அதை வித்துட்டியா? இந்த டிராக்டர் தான் மாவு மில், இந்த மாவு மில் தான் டிராக்டர். அப்படின்னா டிராக்டர் மாவு மில்லா? ஆமா ஆமா, டிராக்டர் மாவு மில். சுதீர் டிராக்டர் மாவு மில்ல ட்ரையல் பார்க்கறதுக்கு நேரா அவன் சித்தி வீட்டுக்கு போனான். அப்புறம் அந்த சித்திய பார்த்து என்ன சொன்னான்னா, வாங்க சித்தி, மிஷின் உங்களை தேடி வந்திருக்கு, போய் கோதுமை எடுத்துட்டு வாங்க. என்னப்பா காமெடி பண்ற? இது ஒரு டிராக்டர் தானே? இதுதான் டிராக்டர் மாவு மில். வீடு வீடா போகும், அப்புறம் மாவை அரைக்கும். அவங்க கோதுமையை எடுத்துட்டு வந்தாங்க. சுதீர் டிராக்டரோட டீசல் டேங்கை ஓபன் பண்ணி அதுல கோதுமையை போட்டான். அப்ப அவனோட சித்தி கத்தினாங்க, அட டீசல்ல கோதுமையை கொட்டாத. சித்தி, இது டீசல் டேங்க் கிடையாது, இது மிஷினோட டேங்க். இந்த டிராக்டர் மாவு மிஷின் டீசல்ல ஓடல, சூரியனோட ஒளிக்கதிர்ல ஓடுது. டிராக்டருக்கு மேல என்ன இருக்குன்னு பாருங்க, சோலார் பிளேட். சித்தி அப்பதான் பார்த்தாங்க. அப்பதான் டிராக்டருக்கு மேல சோலார் பிளேட் இருந்ததை கவனிச்சாங்க. சுதீர் டேங்க்ல கோதுமையை கொட்டினான். அப்புறம் டிராக்டருக்கு பின்னாடி ஒரு டப்பாவை கொண்டு வந்து வச்சான். இப்ப என்ன நடக்குது பாருங்க. சுதீர் டிராக்டர்ல சாவியை கொடுத்தான். டிராக்டர் மாவு மில்லு இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப டப்பாவுல மாவு கொட்ட ஆரம்பிச்சுது. மாவை பார்த்துட்டு அவங்க சித்தி சந்தோஷமாயிட்டாங்க. 2 செகண்ட்ல மாவா? அற்புதம் கண்ணா, இது உண்மையிலேயே மாவு இல்ல, பவுடர். இது ஒரு பவுடர். அப்புறம் என்ன, டிராக்டர் மாவு மில்ல பத்தின விஷயம் கிராமம் முழுக்க பரவுச்சு. ஜனங்க சுதீருக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சுதீர் ஜனங்களுக்கு ஹோம் சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிச்சான். வேலை அப்புறம் மாவோட குவாலிட்டியை பார்த்துட்டு அவனுக்கு பணமும் ஜாஸ்தி கிடைக்க ஆரம்பிச்சது. அப்புறம் சுதீர் அக்கம் பக்கம் கிராமத்துல எல்லாம் போய் சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிச்சான். அப்புறம் டிராக்டர் மாவு மில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. சுதீரோட வீட்டுக்கு மீடியா போச்சு. சுதீர் இன்டர்வியூ கொடுத்தான். அப்புறம் டிராக்டர் மாவு மில்லோட டெமோவும் பண்ணி காட்டினான். அதுக்கப்புறம் டிவி மூலமா அவனோட டிராக்டர் மாவு மில் ஒவ்வொரு நாட்டுக்கும் தெரிய ஆரம்பிச்சது. ஒரு நாள் சில ஆபீசருங்க சுதீரோட வீட்டுக்கு வந்தாங்க. நாங்க ஆதிவாசி கல்யாண் மந்த்ராலயில இருந்து வந்திருக்கோம். உங்க இன்டர்வியூ பார்த்தோம். ரொம்ப ஆக்கப்பூர்வமான வேலை உங்களுது. காட்டுல வாழ்ற ஆதிவாசி ஜனங்களுக்கு கரண்டோட சேர்ந்து மில்லு மாவு பிரச்சனையும் இருக்கு. நாங்க விருப்பப்படுறது நீங்க 500 டிராக்டர் மாவு மில்ல பண்ணணும். டிராக்டர் அப்புறம் மற்ற சாமான்களை சேர்த்து நாங்க உங்களுக்கு ஒரு டீமையும் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க அவங்கள கைட் பண்ண போதும். இந்தாங்க, இது உங்களுக்கான அட்வான்ஸ், 10 கோடிக்கான செக். இத பார்த்துட்டு சுதீரோட சந்தோஷம் வானம் எல்லைய தொட்டுச்சு. இந்த விஷயம் அவங்க மாமாக்கு தெரிஞ்ச உடனே மாமா சுமதிய கூட்டிக்கிட்டு சுதீரோட வீட்டுக்கு வந்து என்ன சொன்னாருன்னா, சுமதி இனிமே இங்கதான் இருக்க போறா. உனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க. ஆனா சுமதி இருக்க போறது இங்கதான். இத கேட்டுட்டு சுதீரும் சுதீரோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி தான் டிராக்டர் மாவு மில் சுதீரோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. சங்கீதா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. அவளுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து அவங்க வீட்டு செலவுகளை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இப்படியே இவ்வளவு நினைக்குதாம இருக்கிறது. அப்பா உடம்பு சரியில்லாமலே இருக்காரு. யாராவது ஒருத்தர் வேலைக்கு போய்த்தானேமா ஆகணும். நீ ஒரு பொண்ணுமா, பொண்ணு நான் எப்படிமா வேலைக்கெல்லாம் அனுப்ப முடியும்? என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? பொண்ணா இருக்கிறதுனால என்ன வந்தது? நான் எந்த ஒரு ஆணுக்கும் குறைஞ்சவ இல்லம்மா. அப்புறம் இந்த மாதிரி உங்ககிட்ட யார் சொன்னது பொண்ணு வீட்டுக்கு வெளியில போய் வேலை செய்ய முடியாதுன்னு? ஆனா கண்ணா, இங்க பெருசா எந்த ஆபீஸும் கிடையாதுமா. நீ போய் என்ன வேலைன்னு செய்வ? அம்மா, அப்படி வேலை எங்கேயுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. நான் எனக்குன்னு சொந்தமா சின்னதா ஒரு வியாபாரத்தை தொடங்கிக்கிறேன். அப்படியே சின்ன வியாபாரம்னா என்னமா செய்வ? ஒரு சின்ன தொழில் செய்யணும்னாலும் பணம் வேணும். அந்த பணத்துக்கு நீ எங்க போவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. சங்கீதா கொஞ்ச நாள் வரைக்கும் வேலையை தேடி அலைஞ்சா. ஆனா அவளுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு ரீனா கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கி சொந்தமா பானிபூரி கடை ஒன்று திறந்தா.
வாங்க வந்து பானிபூரி சாப்பிடுங்க. 2 ரூபாய்க்கு 5 பானிபூரி. சங்கீதா தன்னோட வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப குறைவான விலைக்கு பானிபூரி வித்தா. இவ்வளோ குறைவான விலையில பானிபூரியை பார்த்துட்டு நிறைய பேர் அவளுடைய கடைக்கு பானிபூரி சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. அடேங்கப்பா, 2 ரூபாய்க்கு 5 பானிபூரி தருவீங்களா? நான் நிறைய பானிபூரி சாப்பிடுவேன். சாப்பிடுங்க. முதல்ல உங்களுக்கு எவ்வளோக்கு வேணும்னு சொல்லுங்க. நீங்க எனக்கு 10 ரூபாய்க்கு கொடுங்க. சங்கீதா அந்த பொண்ணுக்கு பானிபூரி கொடுக்க ஆரம்பிச்சா. அப்புறம் அந்த பொண்ணு சீக்கிரமா பானிபூரியே சாப்பிட்டா. அடேங்கப்பா, இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. முதல் நாள் பானிபூரி சாப்பிட்டு என்னோட வயிறு நிறைஞ்சு போச்சு. இனிமே எதையும் சாப்பிட்றதுக்கு மனசே வர மாட்டேங்குது. அது எப்படி மனசு வரலன்னு சொல்றீங்க? நீங்க 10 ரூபாய்க்கு பானிபூரி கேட்டீங்க. இது வரைக்கும் 6 ரூபாய் தாங்க ஆச்சு. இன்னும் நீங்க 4 ரூபாய்க்கு பானிபூரி சாப்பிடணும். உண்மையை தான் சொல்றேன். இனிமே என்னால ஒரு பானிபூரி கூட எக்ஸ்ட்ராவா சாப்பிட முடியாது. இந்தங்க உங்க பணத்தை வாங்கிக்கோங்க. சங்கீதா அந்த பொண்ணுகிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டா. அப்புறம் இதே போல மற்ற கஸ்டமர்ஸ்களுக்கும் பானிபூரி வித்தா. இன்னைக்கு முதல் நாள்லயே அவ கொண்டு வந்த பானிபூரி எல்லாம் வித்து போச்சு. இதை பார்த்துட்டு எதிர்கடைக்காரி பிம்லா அவ மேல ரொம்ப கோவப்பட்டா. நீ ஏழை தானே, பானிபூரி கடை வைக்கிறதுக்கு உன் கையில எப்படி பணம் வந்துச்சு? எனக்கு என்னோட ஃப்ரெண்டு ரீனா தான் கொடுத்தா. அந்த பணத்தை வச்சு தான் நான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சேன். என்ன, நீ என் பொண்ணு ரீனா கிட்டியா பணத்தை வாங்கின? அதுவும் இல்லாம என் கடை முன்னாடியே பானிபூரி கடை போட்டு என் கடையை நீ மூடணும்னு நினைக்கிறியா? இப்பவே போய் ரீனாவை நான் என்ன பண்றேன்னு பாரு. விமலா வீட்டுக்கு போய் ரீனாவை பயங்கரமா திட்டினா. எதுக்காக சங்கீதாவுக்கு பணம் கொடுக்கணும்னு. உனக்கு விஷயம் தெரியுமா? உன்னுடைய அந்த ஃப்ரெண்டு உன்கிட்ட பணத்தை வாங்கி உன் அம்மாவோட கடையை மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. நீங்க யார பத்திமா பேசுறீங்க? நீ யார்கிட்ட பணம் கொடுத்தியோ அந்த சங்கீதாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நீ மட்டும் அவளுக்கு பணம் கொடுத்த அப்புறம் உனக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடையாது சொல்லிட்டேன். அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கினதுக்கு அப்புறம் ரீனா ரொம்பவே கவலையாயிட்டா. அப்புறம் இனிமே சங்கீதாவுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்தா. ரீனாவோட அம்மா அந்த இடத்த விட்டு தன்னோட வேலையை பார்க்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சங்கீதா அந்த இடத்துக்கு வந்தா. எப்பா, இன்னைக்கு என்னோட பானிபூரி வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போச்சு. என்னோட முதல் நாள் வியாபாரத்திலேயே எல்லா பானிபூரியும் வித்து போச்சு. எனக்கு உன்னால இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா? இல்லப்பா, இப்ப என்கிட்டயும் பணம் கிடையாது. அதுவும் இல்லாம நீ என்கிட்டயே பணம் வாங்கிக்கிட்டு எங்க அம்மா கடை முன்னாடியே பானிபூரி விற்கிற. இன்னைக்கு அம்மா என்ன ரொம்ப திட்டினாங்க. என்னால உனக்கு 1 ரூபாய் கூட உதவி செய்ய முடியாது. ரீனா சொன்னதை கேட்டுட்டு சங்கீதா ரொம்பவே சோகமாயிட்டா. அப்புறம் அங்கிருந்து அவளோட வீட்டுக்கு புறப்பட்டு போனா. அவளோட சோகமான முகத்தை பார்த்துட்டு அவளோட அம்மா அவகிட்ட வந்தாங்க. அவ சோகமா இருக்கிறதுக்கான காரணத்தை கேட்டாங்க. என்ன ஆச்சு? இன்னைக்குதான் உன்னோட பானிபூரி எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. அப்புறமும் ஏன் இந்த சோகம்? இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒன்றும் சோகமா இல்லை. ஆனால் நான் சந்தோஷமா இருக்கேன். என்னோட வேலை முதல் நாளே நல்லபடியா போச்சுல்ல. உன்னோட அம்மாண்ணா, என்கிட்ட நீ எதையும் மறைக்க முடியாது. இப்போ சீக்கிரம் சொல்லு, என்ன விஷயம்? அம்மா, இன்னைக்கு என்னோட பானிபூரி நல்லா வியாபாரமாச்சு. ஆனால் நாளையிலேருந்து புதுசாக பானிபூரி வாங்குறதுக்கு என் கையில் பணம் இல்லை. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டும் எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்படியா? ஆனால் இன்னைக்கு நீ சம்பாதிச்சிருப்பல்ல, அந்த பணத்தை வச்சு நீ பானிபூரி வாங்கிட்டு வரலாம்ல? இன்னைக்கு வருமானம் வந்தது தான், ஆனால் ரொம்ப கம்மியாக தான் வந்தது. ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப விலை கம்மியாக பானிபூரி விற்றேன். அந்த பணத்தை வச்சு நாளைக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வா. எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு விற்றுக்க. நாம் என்ன லட்சம் ரூபாவா சம்பாதிக்கணும்? சங்கீதா முதல் நாள் சம்பாதிச்ச பணத்தில் மறுநாள் பானிபூரி வாங்கறதுக்காக போனா. இப்போ அவகிட்ட ரொம்ப குறைவான பானிபூரி இருந்தது. அதனால இன்னைக்கு அவளால் குறைவான விலையில பானிபூரி விற்க முடியல. இந்த விஷயத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு விமலா ரொம்ப விலை கம்மியா பானிபூரி விற்க ஆரம்பிச்சா. ஏன்னா சங்கீதாவோட கடைக்கு யாரும் போக கூடாதுன்னு. வாங்க பானிபூரி சாப்பிட, இன்னையில இருந்து குறைவான விலைக்கு பானிபூரி விற்கப்படும். 2 ரூபாய்க்கு 10 பானிபூரி. விமலாவோட இந்த ஆஃபரை பார்த்துட்டு, அட அங்க பாருங்க, அங்க 2 ரூபாய்க்கு 10 பானிபூரி கொடுக்குறாங்க, வாங்க. வாங்க வாங்க, என்கிட்ட ஏற்கனவே பணம் கம்மியா தான் இருக்கு. அப்புறம் அந்த கடையில நம்ம கம்மியான பணத்துல வயிறார சாப்பிடலாம், வாங்க. இப்ப கஸ்டமர்ஸ் எல்லாம் விமலாவோட கடைக்கு போயிட்டாங்க. தன்னோட கடையில இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் போனதை பார்த்துட்டு சங்கீதாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? நான் கம்மியான விலையில கூட பானிபூரி விற்க முடியாது. அப்படி நான் அந்த மாதிரி செஞ்சா எனக்கு பெரிய நஷ்டம் வந்துடுமே.
அது மட்டும் இல்லாம என்கிட்ட நிறைய பொருளும் கிடையாது, பணமும் இல்ல. இதுக்கு நான் பானிபூரியே விற்காம இருக்கலாம். பாக்குறேன் இந்த ஆண்டி எவ்வளவு நாளைக்கு தான் குறைவான விலைக்கு பானிபூரி விற்கிறாங்கன்னு. சங்கீதாவோட கடன் நடக்கல, அதனால விமலா ரொம்ப நாள் வரைக்கும் குறைவான விலைக்கே பானிபூரி விற்க ஆரம்பிச்சா. இந்த ஆண்டி வேணுமே தான் இப்படி செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நானும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா வேலை பார்க்க வேண்டியிருக்கோம். இப்ப சங்கீதா விமலா கிட்ட குறைவான விலையில பானிபூரி வாங்கினா, அப்புறம் நிறைய பானிபூரிய தன்னோட கடையில கொண்டு வந்து சேர்த்துட்டா. விமலாவோட பானிபூரி எல்லாமே தீர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப அவ சரியான விலைக்கு கஸ்டமர் கிட்ட பானிபூரிய விற்க ஆரம்பிச்சா. 10 ரூபாய்க்கு 2 பானிபூரி, வாங்க அற்புதமான பானிபூரி சாப்பிட. கஸ்டமருக்கு எங்கேயுமே பானிபூரி கிடைக்காதனால சங்கீதா கிட்டேயே வந்து எல்லாரும் பானிபூரி வாங்க ஆரம்பிச்சாங்க. இத பார்த்துட்டு விமலா சங்கீதா மேல இன்னும் வெறுப்பு அதிகமாயிடுச்சு. இந்த சங்கீதா பொண்ணு நான் சும்மா விட போறதில்ல. என்னோட கடையில இருந்தே குறைவான விலைக்கு பானிபூரிய வாங்கி என்னோட கஸ்டமருங்களுக்கே விற்கிறாளா? மறுநாள் சங்கீதா விமலாவோட கடைக்கு பானிபூரி வாங்க போகும்போது விமலா ரொம்ப தெளிவா தரமாட்டேன்னு சொல்லிட்டா. நான் பானிபூரி கஸ்டமருங்களுக்கு சாப்பிட தான் விற்கிறேன், கடைக்காரங்களுக்கு ஒன்றும் கிடையாது. என் கடையிலேயே வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு விற்க முடியாது. இனிமே என்னுடைய கடைக்கு பானிபூரி வாங்கறதுக்கு வராத. இப்ப சங்கீதா கிட்ட வேற எந்த ஒரு வழியும் இல்லை. அதனால அவ புதுசா ஏதோ முயற்சிக்கணும்னு யோசிச்சா. அவ தான்கிட்ட இருந்த பானிபூரி எல்லாத்தையும் புது ஃப்ளேவரோட பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சா. அவ வீட்டுக்கு வந்தா. அங்க அவளோட அம்மா அவளுக்காக மில்க் ஷேக் பண்ணி வச்சிருந்தாங்க. அம்மா, இப்போ நான் ஏதாவது புதுசா டேஸ்டா பண்ணி கஸ்டமர்ஸை என் கடை பக்கமா இழுக்கணுமா? இந்தா முதல்ல இந்த மில்க் ஷேக்கை குடி, நீ ரொம்ப சோர்ந்து போயிருப்ப. சங்கீதாவுக்கு அம்மா கையால செஞ்ச மில்க் ஷேக் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் மில்க் ஷேக் குடிச்சதுமே அவளோட மைண்ட்ல ஒரு ஐடியா தோணுச்சு. அம்மா, நாம ஏன் பானிபூரிக்குள்ள இருக்கிற தண்ணியில மசாலாவை மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலா மில்க் ஷேக்கை போட்டு ஏன் கொடுக்க கூடாது? கஸ்டமருக்கு இந்த ஃப்ளேவர்ஸ் ரொம்பவே பிடிக்கும். உண்மையிலேயே உனக்கு மூளையில நல்ல ஐடியா தோணிருக்கு. அதுவும் இல்லாம இப்ப வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிடுச்சு. ஜனங்க பானிபூரி மட்டும் இல்ல மில்க் ஷேக்கையும் சேர்த்து குடிப்பாங்க. அப்புறம் நமக்கு சொந்தமான ஒரு மாடம் இருக்குல்ல, பாலுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. மறுநாள்ல இருந்து சங்கீதாவும் அவளுடைய அம்மாவும் 2 பேருமே கடைக்கு வந்தாங்க. அப்புறம் மில்க் ஷேக்கை செய்ய ஆரம்பிச்சாங்க. என்னங்க இது, பானிபூரி கடையில போய் மில்க் ஷேக்கை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க பானிபூரியில புதுசா ஃப்ளேவரை ட்ரை பண்றோம். பானிபூரிக்குள்ள மில்க் ஷேக்கை போட்டு தருவோம். உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அடேங்கப்பா, பானிபூரியும் மில்க் ஷேக்கும் அதுவும் ஒன்னாவா? இது உண்மையிலேயே டேஸ்டியா இருக்க போகுது. நானும் டேஸ்ட் பண்ணணும். சங்கீதா அந்த பொண்ணுக்கு மில்க் ஷேக் கொண்ட பானிபூரி கொடுத்தா. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணு நிறைய மில்க் ஷேக் பானிபூரிய சாப்பிட்டா. அப்புறம் சங்கீதாவுக்கு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டா. இனிமே நம்ம பானிபூரியோட வியாபாரம் நல்லா போகும். முதல் கஸ்டமரே ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிருக்காங்க. இப்ப சங்கீதாவோட கடைக்கு மில்க் ஷேக் பானிபூரி சாப்பிட்றதுக்காக கஸ்டமர்ஸ் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. இத பார்த்துட்டு விமலா தன்னோட பானிபூரிய ரொம்ப கம்மியான விலைக்கு விற்க ஆரம்பிச்சா. வாங்க சகோதர சகோதரிகளே, வாங்க 2 ரூபாய்க்கு 20 பானிபூரி. அந்த பொண்ணு ரொம்ப குறைஞ்ச விலைக்கு பானிபூரியை வித்துட்டு இருக்கா. அப்படின்னா கண்டிப்பா அவ பானிபூரியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த பானிபூரியை சாப்பிட்றதுக்கு பதிலாக நான் மில்க் ஷேக் பானிபூரியை சாப்பிடுவேன். இப்ப கஸ்டமர்ஸ் எல்லாம் விமலாவோட குறைவான விலை பானிபூரியை விட்டுட்டு சங்கீதாவோட மில்க் ஷேக் பானிபூரியை சாப்பிட்டாங்க. ரொம்ப சீக்கிரத்துல சங்கீதாவோட மில்க் ஷேக் பானிபூரியோட விலை வேகமா உயர ஆரம்பிச்சது. அப்புறம் அவ தன்னோட அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா. மகாராஷ்டிரால ஒரு இடத்துல மகேந்திரா மிசல் பாவை வித்துட்டு இருப்பான். மகேந்திரா நல்லா எழுதி படிச்சு வந்தான். ஆனா எந்த வேலையும் கிடைக்காததால பிசினஸ் செய்யறது தான் சரின்னு பட்டது. மகேந்திராவோட மனைவி மோனா கூட அவனுக்கு எல்லா விதமாவும் உதவியா இருப்பா. அவ மகேந்திராக்கு பிசினஸ்ல சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தன்னோட வீட்டையும் நல்லா பாத்துக்கிட்டு இருப்பா. மகேந்திராவும் மோனாவும் தினமும் காலையிலேயே அவங்களோட கடையை திறந்து நாள் முழுக்க வியாபாரத்தை செஞ்சு அவங்களோட கடையை மூடிட்டு வீட்டுக்கு திரும்பி போவாங்க. அவங்க சிட்டில இருக்கிறதுனால நிறைய கடைகள் இருந்தது. அதுலயும் மிசல் பாவ் கடைங்க தான் அதிகமா இருந்தது. இன்னைக்கு இன்னொரு மிசல் கடையை திறந்திருக்காங்க. அந்த மத்து ஸ்வீட்காரன் தன்னோட ஸ்வீட் வியாபாரத்தை நிறுத்திட்டு மிசல் கடையை ஆரம்பிச்சிருக்கான். அத நானும் கூட பாத்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் கடை அதிகமாயிட்டே போகுது, லாபம் கம்மி ஆகுது. இதுக்கு ஏதாச்சும் நம்ம யோசிச்சே ஆகணும்.
வேற ஏதாவது எல்லாம் கிடையாது. நாம புதுசா மிசல் பாவுகளை செஞ்சு விதவிதமான மிசல் பாவுகளை விற்கணும். இப்படி செய்யறதால நமக்கு நல்லா வியாபாரமும் நடக்கும், நல்ல லாபமும் கிடைக்கும். அதே இடத்துக்கு பிரபாஸ் தன்னோட பெரிய படிப்பு முடிச்சுக்கிட்டு திரும்ப வந்திருந்தான். பிரபாஸ் மகேந்திராவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவன் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிருந்தான். பிரபாஸ் சிட்டிக்குள்ள வந்ததுமே மகேந்திராவோட கடைக்கு தான் வந்தான். அட பிரபாஸ் அண்ணே, எப்படி இருக்கீங்க? அமெரிக்கால இருந்து எப்போ வந்தீங்க? உங்களுக்கு எவ்வளவு மெசேஜ் பண்ண, கால் கூட பண்ண, ஆனா நீங்க ஆன்சரே பண்ணல. என்னண்ணே? மகேந்திரா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்தேன். ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு தோணுச்சு, அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன். அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு உனக்கு கொஞ்சம் பண கஷ்டம் இருக்குன்னு. அப்போ சிட்டிக்கு வந்து நான் மீட் பண்ணலாம்னு நினைச்சேன். கவலைப்படாத, ஒரு வாரம் நான் உன் கூட தான் இருப்பேன். ரொம்பவே நல்ல விஷயங்க. இவர் எப்பவுமே உங்களை பத்தி தான் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. மகேந்திரா பிரபாஸ் கிட்ட தன்னோட பிரச்சனைகளை எல்லாத்தையும் சொன்னான். அங்க நிறைய மிசல் பாவ் கடைகளை பார்த்து பிரபாஸ் இப்படி சொன்னான். அட, நீ கொஞ்சம் மசாலா மேல கவனத்தை செலுத்தணும். எவ்வளோ டேஸ்டா நீ மசாலாவை பண்றியோ அவ்வளோ அதிகமா வியாபாரம் நடக்கும். நீ அப்படி இருக்கு பண்ண மாட்டேங்கிற. வெரைட்டி மசாலா பண்ண. வெரைட்டி மசாலாவா? அப்படின்னா வெவ்வேறான மசாலா, பானை மசாலா மிசல், காரி மசாலா ஃப்ரை, இப்படி வெவ்வேறு மாதிரி. பானை மிசலை நாங்களே விற்கிறோம். ஜனங்க அதை சாப்பிட நிறைய வருவாங்க. அப்படின்னா நீ காய் மசாலாவை ஓப்பன் பண்ண. இதனால உன்னோட வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். அதுக்கு காலையில டீ கூடவே அதை விற்கணும். நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கு மேல நிறைய மிசலோட ஃப்ளேவர் போடணும். அப்புறம் ஹாரி மிசல் ஃப்ரை தயார். மகேந்திராக்கு பிரபாஸ் சொன்னதெல்லாம் புரிஞ்சது. ஆனா காசு மட்டும்தான் பிரச்சனையா இருந்தது. இப்போ புதுசா செலவு பண்ணணுமேன்ட்டு மகேந்திராக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இந்த ஒரு விஷயம் பிரபாஸ்க்கு முதல்ல இருந்தே தெரியும். நாம கண்டிப்பா அப்படியே பண்றோம். ஆனா கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஆனா இவ்வளோ காசு போடுறது நம்மளால அது முடியாதுப்பா. அட, எனக்கு தெரியும் உன்கிட்ட அவ்வளோ காசு இல்லைன்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கூட படிச்சுக்கிட்டே இருந்தால ரிதிமா? ரிதிமா ஞாபகம் இருக்கு. அவங்க அப்பா கிட்ட டெய்ரி கடை இருந்துச்சுல்ல, அங்க நம்ம தீனியெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல. ஆமா, இந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல மிச்சர் அப்புறம் ஸ்வீட் கடைய அவ திறந்து வச்சிருக்கா. எல்லாருமே அங்க ஒர்க் பண்ணுவாங்க. அங்க போய் நாம மிச்சர் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். பிரபாசும் மகேந்திராவும் 2 பேருமே ரித்திமாவோட கடைக்கு போனாங்க. மகேந்திராவும் பிரபாசும் ரித்திமாவை சந்திச்சு எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ரித்திமாவும் மகேந்திராக்கு உதவி செய்யறதுக்காக உடனே ஒத்துக்கிட்டா. நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். உன்னோட கடை இப்போ எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நீ இந்த பிசினஸ பண்ணாத. இந்த இடத்துல நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு, அதனால உன்னோட வியாபாரத்தை இங்க ஆரம்பி. அப்புறம் உனக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். நான் ட்ரை பண்றேன், ஆனா இங்க வந்து புதுசா ஆரம்பிக்கணும். நம்ம வாழ்க்கையே மாறலாம். மோனா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். முழுசா நான் உழைக்கிறேன். ரிதிமா அப்புறம் பிரபாஸ் சொன்னதை கேட்டு மகேந்திரா தன்னோட மனைவி கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். இதே நேரத்துல மகேந்திராவோட ஃப்ரெண்ட் பிரபாஸ் மறுபடியும் அமெரிக்காவுக்கு போயிட்டான். நாம அந்த இடத்துக்கு போய் வியாபாரம் செய்யணும்னா நமக்கு நிறைய காசு தேவைப்படுமே. புது இடத்த வாங்கிக்கிட்டு அங்கேயே இருக்கணும். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, வேணும்னா நான் என்னோட தாலியை அடமானம் வச்சிடுறேன். அப்புறம் நாம அங்க போயிட்டு காரி மசாலா ஃப்ரைய விற்கலாம். அந்த வியாபாரத்துல நல்லா லாபம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் என்னோட தாலிய அடமானத்துல இருந்து விடுவிச்சிடுங்க. மோனா தன்னோட தாலிய தங்க கடைக்காரர்கிட்ட அடமானம் வச்சுட்டா. அப்புறம் அந்த காசாலேயே மகேந்திராவும் மோனாவும் அந்த புது இடத்துல, அதாவது ஃபேக்டரிஸ் கிட்ட காரி மசாலா ஃப்ரை கடையை திறந்தாங்க. மகேந்திரா அப்புறம் மோனாவோட இந்த காரி மசாலா ஃப்ரை கடையை திறந்ததுமே அங்க இருக்கிற எல்லா ஃபேக்டரிஸோட தொழிலாளிகளும் அவங்க கிட்ட தான் வந்துட்டு இருந்தாங்க. இதால நிறைய லாபமும் கிடைச்சது. இப்படியே சில மாசங்கள் போச்சு. சிட்டி முழுக்க இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தூரத்துல இருந்து எல்லாம் கூட காரி மசாலா ஃப்ரைய சாப்பிடறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா மகேந்திரா ரொம்பவே சுத்தமாவும் வேலை செய்வான். அதோடவே அந்த காரி மசாலா ஃப்ரை சீப்பாவும் டேஸ்டியாவும் இருந்தது. இதுதான் எல்லாருக்கும் பிடிச்சது. சில ஃபுட் vloggers அவங்க கிட்ட வந்து அவங்களோட காரி மசாலா ஃப்ரையோட வீடியோ செஞ்சு அதை வைரல் ஆக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே முழு மகாராஷ்டிராலையும் அவங்களோட காரி மசாலா ஃப்ரை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அட, உனக்கு தெரியுமா நான் உனக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு? அப்படி என்னத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இதோ நீ அடகு வச்ச அந்த தாலி.
வா நான் உனக்கு கட்டி விடுறேன். மோனா தன்னோட தாலிய பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. மகேந்திரா பிரபாஸ் அப்புறம் ரித்திமாவோட உதவியால ஒரு புது தொடக்கத்தை செஞ்சான். மகேந்திரா ரித்திமாக்கும் பிரபாஸ்க்கும் நன்றிய சொல்லிக்கிட்டான். பிரபாஸ்க்கு மெசேஜ் பண்ணி நன்றிய சொல்லிக்கிட்டா. ரித்திமாக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்து நன்றிய சொல்லிக்கிட்டான். இனி அன்னில இருந்து அந்த கணவன் மனைவி ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க.